டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினா விடை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்கால இந்தியா. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்கண்ட காலங்களில் எதனோடு நாம் மைக்ரோலித் கருவிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா மத்திய கற்காலம் மைக்ரோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் உணவை தேடும் நிலையிலிருந்து உணவை உற்பத்தி செய்யும் நிலையை இக்காலகட்டத்தில் அடைந்தான். மனிதன் என்ன பண்ணியிருக்காங்க, உணவை தேடுறதுலேருந்து உணவை உற்பத்தி செய்கிற நிலைக்கு அடைந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் புதிய காலகட்டத்தில் தான் மனிதன் இப்படி ஆகியிருக்கான். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921. காயத்ரி மந்திரம் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிக்வேதம். அடுத்து பொறுத்து கேட்டிருக்காங்க. ரிக்வேதம், அஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ ரிக்வேதம் தோத்திரங்களும் தொழுகை பாடல்களும். ரெண்டாவது அஜுர்வேதம் பார்த்தீங்கன்னா தோத்திரங்களும் சடங்குகள் யஜுரு. ரிக்வேதம் தொழுகை பாடல்கள். சாமவேதம் இசை ஸ்தோத்திரங்கள். அதர்வணம் பார்த்தீங்கன்னா வசீகர மந்திரம். வேதம் என்பது வித்து என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. வேதம் எதிலிருந்து பிறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித்துன்னு ஒரு சொல்லேருந்து பிறந்திருக்கு. அதோட பொருள் கேட்குறாங்க. இதற்கான ஆறுக்கான விடை பார்த்தீங்கன்னா அறிவு. வித்துனா அறிவு. புத்தர் அறிவு மற்றும் இரக்க பெருங்கடல் என இந்த நூலில் வர்ணிக்கப்படுகிறார். புத்தரை பற்றி அறிவு மற்றும் இரக்கம் பெருங்கடல் அப்படின்னு ஒரு நூலில் வர்ணிக்கிறாங்க. அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரகோஷம். ஜைன மதத்தின் 2 பிரிவுகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. 8க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேதம்பார் திகம்பரர். 9க்கு பாருங்கள் பொறுத்துக்க. இதற்கான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வினய பீடகம். புத்தரின் சமய பிரசனங்கள். வினய பீடகம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிதம பீடகம், சுத்த பீடகம், மிலிந்த பன்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினய பீடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்த துறவர்களையும் மலையாளியும் உலக்க முறை தான் வினய பீடகம். அமிதப பீடகம் பார்த்தீங்கன்னா புத்த மத கொள்கைகளையும் தத்துவங்களையும் நெறிமுறைகளையும் வகுக்குது. சுத்த பீடகம் எது அப்படின்னா புத்தரின் சமய பிரசனங்கள். மிலிந்த பன்கோ புத்தரின் துறவ மடலாலயம். கிமு 6ஆம் நூற்றாண்டு மகத பேரரசின் முதல் மன்னன். 6ஆம் நூற்றாண்டில் மகத பேரரசோட முதல் மன்னர் யார் அப்படின்னா 10 பிம்பிசாரர். பண்டைய இந்தியாவில் மகத பேரரசின் முதல் தலைநகராக இருந்தது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜகிரகம். பொறுத்துக்கு இந்தியாவின் பண்டைய எழுதும் முறையில் கீழ்கண்டவற்றில் எது வலதுபுறம் துவங்கி இடதுபுறமாக எழுதப்பட்டது. இந்தியாவின் பண்டைய எழுத்து முறை வலதுபுறத்தில் தொடங்கி இடதுபுறம் வழியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எழுத்து முறை 13க்கு டி கரோஸ்டி. புனித தோமையார் கிபி 1ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்துவ மதம் பரப்பி இந்தியா வந்தவர். அப்போது இந்தியாவை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னா கொண்டபர்னஸ். இந்தியாவின் மீது இவர்கள் படையெடுத்தார்கள். இவற்றை காலவரிசை அமைக்கவும். இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பாகியான்கள், குசானர்கள். அசோகர் ஆளுநராக இருந்த பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16க்கு உஜ்ஜயினி. 17ஆவது கொஸ்டின் மௌரிய படைகளை பற்றி விளக்கிய எழுத்தாளர் யார் அப்படின்னா பிளினி. மௌரிய கால நாணயங்கள் எதனால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி வெள்ளி. கனிஷ்கரின் மிக முக்கிய படை சீனா. பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் யார் அப்படின்னா விஷ்ணு சர்மா.